எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி இன்டகிரல்ஸ் சாப்டரில் எக்ஸசைஸ் 7.4ல் 20th சம் சொல்லித்தரேன். இன்டகிரேட் எக்ஸ் ப்ளஸ் 2 டிவைடட் பை ரூட் ஆஃப் 4x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். ஸோ இது இந்த ஃபார்மில் px ப்ளஸ் க்யூன்ற ஃபார்மில் இருக்கிறனால அந்த ஃபார்மட் எழுதுகிறேன். px ப்ளஸ் க்யூ ஈக்குவல் டு a இன்ட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ப்ளஸ் பி. இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம ஃபஸ்ட் இதை எழுதணும். ஸோ px ப்ளஸ் க்யூ இருக்கிற இடத்துல இப்போ x ப்ளஸ் 2 இருக்குது. எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு a இன்ட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அதை எழுதிக்கலாம். 4x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி. ஸோ ஏபி இதில் கான்ஸ்டன்ட். இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ ஏ இன்ட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. 4 மைனஸ் 2x ப்ளஸ் பி. ஸோ இதை ஏ உள்ள மல்டிப்ளை பண்ணால் 4a மைனஸ் 2ax ப்ளஸ் பி. ஸோ இங்கே இந்த பக்கம் எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்குது. ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் போத் சைட்ஸ் பண்ணணும். ஸோ இங்கே எக்ஸுக்கு கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குது. இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 2a இருக்குது. மைனஸ் 2a. ஸோ a ஈக்குவல் டு மைனஸ் 1/2. இந்த 2 டிவிஷனில் வந்துடும். அதே மாதிரி கான்ஸ்டன்ட் ரெண்டு பக்கமும் கான்ஸ்டன்ட் ஈக்குவேட் பண்ணணும். இங்கே 2 இருக்குது. இங்கே 4a ப்ளஸ் பின்னு இருக்குது. ஸோ ஏ ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். அது இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். மைனஸ் 1/2 ப்ளஸ் பி. ஸோ இது கேன்சல் ஆன் 2 2s are 4. ஸோ மைனஸ் 2 இருக்குது. இங்கே 2 ஆல்ரெடி இங்கே இருக்குது. 2 மைனஸ் 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 2 ஈக்குவல் டு பி. 2 ப்ளஸ் 2 4. பி ஈக்குவல் டு 4. ஏபி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த இன்டகிரேஷன் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னா ஸோ இதில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். எக்ஸ் ப்ளஸ் 2ன்ற டேர்ம் நியூமரேட்டரில் இருக்குது. இதை ஸோ ஏ இருக்கிற இடத்துல இப்போ இந்த இன்டகிரேஷன் ஏ இருக்கிற இடத்துல நம்ம மைனஸ் 1/2ன்றனால 1/2 இன்ட்டு 4 மைனஸ் 2x டிஎக்ஸ் டிவைடட் பை கீழே என்ன இருக்கோ அந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கலாம். 4x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி இதில் 4 இருக்குது. 4 இன்டகரல் டிஎக்ஸ் டிவைடட் பை கீழே என்ன இருக்கோ அதை எழுதிக்கலாம். 4x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த ஏபி இருக்கிற இடத்துல இந்த கான்ஸ்டன்ட் சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த ரெண்டு இன்டகரெல்லாம் இங்கே ஸ்ப்ளிட் ஆகும். இப்போ கீழே இருக்கிற டேர்ம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மேலே வருது பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x இது இருக்குது. 4xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 4 வருதுன்றனால இந்த சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி லெட் 4x இந்த இன்டகிரேஷனுக்கு I1 நேம் கொடுத்துக்கலாம். இது I2 நேம் கொடுத்துக்கலாம். கான்ஸ்டன்ட் எதுவும் யூஸ் இப்போதைக்கு இந்த பார்ட் மட்டும் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் இந்த மைனஸ் 1/2 மல்டிப்ளை பண்ணும். I1 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ லெட் 4x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் சப்ஸ்டியூஷன் மெத்தட் படி ஈக்குவல் டு டீன்னு அசியூம் பண்ணோம். இப்போது எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ 4 மைனஸ் 2x இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிடி. ஸோ இது இந்த இன்டகிரலில் சப்ஸ்டியூட் பண்ண I1 இன்டகிரலில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். இன்டகிரல் டிடி டிவைடட் பை ரூட்டின்னு வருது. டி மேலே போச்சுன்னா மைனஸ் ஆஃப்னு ஆகும். இன்டகிரல் டிடி டி பவர் மைனஸ் ஆஃப் டிடின்னு ஆகிடும். இது எக்ஸ் பவர் எண்ணுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ் பவர் என் ஃபார்முலா எக்ஸ் பவர் n + 1 பை n + 1. ஸோ டி பவர் மைனஸ் ஆஃப்னா மைனஸ் ஆஃப் ப்ளஸ் 1. அந்த ஃபார்முலா தான் இப்போ இதில் யூஸ் பண்ணுறோம். t power minus half plus 1 by minus half plus 1. So 1 minus half half. T power half divided by half. So fraction கீழே fraction போச்சுன்னா 2 routine வந்துடும். t என்ன assume பண்ணியிருக்கோம் 4x minus. So I1 integral 2 into root of 4x minus x square. I1 integral கண்டுபிடிச்சாச்சு. இப்போ I2 integral எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Integral dx by root of 4x minus x square. ஸோ இதை கம்ப்ளீஷன் ஆஃப் ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 4x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. மைனஸ் வெளியில் எடுத்துட்டோன்னா உள்ளே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4xன்னு இருக்கும். கம்ப்ளீஷன் ஆஃப் ஸ்கொயர் மெத்தட் படி இங்கே எந்த நம்பர் இருந்தாலும் பை 2 பண்ணணும். ஸோ 4/2 கேன்சல் பண்ணால் 2. ஸோ இந்த மைனஸ் வெளியில் இருக்குது. x minus 2 whole square minus இதே 2 இங்கே போடணும் 2 ஸ்கொயர்னு.
ஸோ இப்போ இந்த மைனஸ் அகைன் உள்ளே மல்டிப்ளை பண்ணேன். ஏன்னா இன்டகிரேஷனில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயருக்கு வேறு ஃபார்முலா, ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு வேறு ஃபார்முலா. மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் இந்த 2 ஸ்கொயர் ஃபர்ஸ்ட்டில் வந்துடும், எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர்னு ஆகிடும். ஸோ I2 இன்டகிரேஷன் இப்போ எப்படி ஆகுதுன்னா I2 ஈக்குவல் டு இன்டகரல் டிஎக்ஸ் பை ரூட் ஆஃப் ஸோ 2 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர். ஸோ இது வந்து ஏ ஸ்கொயர் இன்டகிரல் டிஎக்ஸ் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. அந்த ஃபார்முலா எழுதுகிறேன். இன்டகிரல் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏ. ஸோ இந்த ஃபார்முலா தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். I2 இன்டகிரலுக்கு I2 ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ் வந்து இதில் எக்ஸ் மைனஸ் 2 பை ஏ வந்து 2. ஸோ I2 இன்டகிரல் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இன்டகிரலில் I1 இன்டகிரலையும் I2 இன்டகிரல் கால்குலேட் பண்ணதை ஆட் பண்ண போகிறோம். I1 ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஆல்ரெடி I1 வந்து மைனஸ் 1/2 இன்ட்டு இருக்குது. அதனால் மைனஸ் 1/2 இன்ட்டு 2 இன்ட்டு ரூட் 4x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் I2 இன்டகிரல் வந்து 4ஆல் மல்டிப்ளை ஆகிருக்கு. 4 இன்ட்டு இந்த டேர்ம் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் மைனஸ் 2 பை 2. ஸோ இதில் 2 கேன்சல் ஆகிடும். ஸோ மைனஸ் 4x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்ட்டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ் மைனஸ் 2/2. ஸோ இன்டகிரேட் பண்ணியாச்சு. ஸோ ப்ளஸ் சி. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். Next 21st term sum. Integral x plus 2 divided by root of x square plus 2x plus 3. So இது இந்த px plus q ஃபார்மில் இருக்கிறனால அந்த ஃபார்மேட் எழுதுகிறேன். a into d by dx of ax square plus bx plus c plus b. So px plus q இருக்கிற இடத்துல x plus 2 இருக்குது. x plus 2 equal to a into d by dx of இந்த டினாமினேட்டர் என்ன இருக்கோ அந்த டேர்ம் எழுதலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 3 ப்ளஸ் பி. ஸோ இது ஏபி கான்ஸ்டன்ட். இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ ப்ளஸ் 2 இங்கே இருக்குது ப்ளஸ் பி. ஸோ இங்கே இந்த பக்கம் எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்குது. ஸோ உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2ax ப்ளஸ் 2a ப்ளஸ் பி. இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்குது. ஃபஸ்ட்டு ஈக்குவேட்டிங் போத் சைட்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து ஈக்குவேட் பண்ணணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸுக்கு முன்னாடி இங்கே வந்து நம்பர் இல்லாதன்னு 1 எடுத்துக்கணும். இதில் 2a இருக்குது. ஸோ 1 ஈக்குவல் டு 2aனா a ஈக்குவல் டு 1/2 a கிடச்சிருச்சு. அடுத்தது போத் சைட்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டை ஈக்குவேட் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்படி தான் ஏபி கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும். இதில் 2 இருக்குது கான்ஸ்டன்ட். இங்கே வந்து 2a ப்ளஸ் b இருக்குது. a ஆல்ரெடி இங்கே 1/2 கண்டுபிடிச்சிருக்கோம். அதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 2 இன்ட்டு 1/2 ப்ளஸ் பி. 2 கேன்சல் ஆகிடும். இந்த ப்ளஸ் 1 இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 1 ஆகும். 2 மைனஸ் 1 ஈக்குவல் டு பி. 2 மைனஸ் 1 வந்து 1. ஸோ பி ஈக்குவல் டு 1. ஏபி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது வந்து இதுதான் மெயின் அந்த இன்டகிரேஷனில் இந்த எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்கிற இடத்துல இதை சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ இந்த இன்டகிரேஷன் எப்படி ஆகும்னா 1/2 ஆல்ரெடி ஏக்கு வந்து 1/2 இருக்கிறனால அது வெளியே எடுத்துக்கலாம். இந்த பார்ட் இருக்கிறனால 2x ப்ளஸ் 2 டிவைடட் பை டினாமினேட்டரில் கொஸ்டினில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 3 dx. இப்போ ரெண்டு இன்டகிரலாக ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. ப்ளஸ் பி. பி வந்து இதில் 1ன்றனால 1. ஸோ இன்டகிரல் dx பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 3. ஸோ இந்த இன்டகிரேட்டுக்கு ஐஏன்னு நேம் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த பார்ட்டுக்கு I1, இந்த பார்ட்டுக்கு I2 நேம் கொடுத்துக்கலாம். ஸோ I1 I2 செப்பரேட்டாக பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். I1 இன்டகிரல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி 1/2 இருக்குது. நம்ம ரெண்டுத்துமே ஜாயின் பண்ணுறப்போ இந்த 1/2ஓட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ I1 மட்டும் செப்பரேட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்டகிரல் 2x ப்ளஸ் 2 டிவைடட் பை
root of x square plus 2x plus 3 into dx. ஸோ இந்த டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணால் அந்த பார்ட்டு மேலே வரும். இப்போ எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2xை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 into 2 வருது. ஸோ அதனால் சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும். இதை வந்து டீன்னு அசியூம் பண்ணிக்கலாம். லெட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 3 ஈக்குவல் டு டீன்னு அசியூம் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ண ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x ப்ளஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. ஸோ 2 into dx ஈக்குவல் டு dt. ஸோ இந்த பார்ட் வந்து இப்போ நியூமரேட்டர் இருக்கனால இந்த I1 இன்டெக்ரல் என்னவாச்சுன்னா இன்டெக்ரல் dt பை ரூட் டீன்னு ஆச்சு. ரூட் டி மேலே போச்சுன்னா இன்டெக்ரல் t பவர் மைனஸ் ஆஃப் dtன்னு ஆயிடுச்சு. இது வந்து எக்ஸ் பவர் n அந்த ஃபார்மில் இருக்கிறனால எக்ஸ் பவர் n-க்கு இதுதான் ஃபார்முலா எக்ஸ் பவர் n + 1 பை n + 1. ஸோ t பவர் மைனஸ் ஆஃப்னு இருந்தால் நெக்ஸ்ட் ஸோ I1 இன்டெக்ரல் வந்து t பவர் மைனஸ் ஆஃப் ப்ளஸ் 1 பை மைனஸ் ஆஃப் ப்ளஸ் 1. 1 மைனஸ் ஆஃப் வந்து ஹாஃப். ஸோ t பவர் ஹாஃப் பை ஹாஃப். ஃப்ராக்ஷன் கீழே ஃப்ராக்ஷன் தான் மேலே போயிடும். ஸோ 2 இந்த t பவர் ஹாஃபை ரூட் டீன்னு எழுதலாம். t என்னென்னு அசைன் பண்ணியிருக்கோம் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 3. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 3. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ I2 இன்டெக்ரல் பண்ணலாம். I2க்கு வந்து இன்டெக்ரல் dx பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 3. இது கம்ப்ளீஷன் ஆஃப் ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்முலா நமக்கு மாற்றணும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 3-ஐ இங்கே எந்த நம்பர் இருந்தாலும் பை 2 பண்ணணும். 2/2 வந்து 1. ஸோ இதை வந்து எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் அதே நம்பரை இங்கே 1 ஸ்கொயர் பண்ணணும். ஸோ இங்கே ப்ளஸ் 3 இருக்குது ஆல்ரெடி. இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் 3 மைனஸ் 1 2. ஸோ ப்ளஸ் 2. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் 2 ஹோல் ஸ்கொயர். ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்ன்ற ஃபார்மில் கொண்டு வரணுன்றனால. ஸோ I2 இன்டெக்ரல் இப்போ எப்படி ஆச்சுன்னா இன்டெக்ரல் dx பை ரூட் ஆஃப் ரூட் இருக்குது இதில். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் 2 ஹோல் ஸ்கொயர். ஸோ இது எந்த ஃபார்மில் இருக்குன்னா இன்டெக்ரல் dx பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. ஸோ இதை லாக் யூஸ் பண்ணி பண்ணணும். ஸோ அந்த ஃபார்முலா எழுதுகிறேன். இன்டெக்ரல் dx பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்முலா இங்கே எழுதுகிறேன். லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். I2 இன்டெக்ரல் log ஆஃப் மாடுலஸ் எக்ஸ் இருக்கிற இடத்துல இப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இதுக்கு வந்து இந்த கொஸ்டினில் என்ன இருக்கோ அதை கூட எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 3. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம I இன்டெக்ரலுக்கு மெயின் இன்டெக்ரல் பார்க்கலாம். I1 I2 ஆட் பண்ணணும். I1 ஆல்ரெடி 2 இருக்குது, இங்கே 1/2 இருக்குது. I1 நம்ம கண்டுபிடிச்சது 2 into. ஸோ 1/2 இது வந்து 2 into ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 3. I2 இன்டெக்ரல் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். அது எதுவும் கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை ஆகலை, அதனால் இது அப்படியே எழுதிக்கலாம். லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 3. ஸோ இதில் 2 2 கேன்சல் ஆகிடும். ஸோ மெயின் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 3 ப்ளஸ் லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 3. ஸோ ப்ளஸ் சி. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். Next 22. Integrate x plus 3 divided by x square minus 2x minus 5. ஸோ இதை வந்து இந்த px plus q அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். a into d by dx of ax square plus bx plus c
ப்ளஸ் பி. ஸோ இது இந்த ஃபார்மில் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இருக்குது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு ஏ இன்ட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறதுல எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 5 ப்ளஸ் பி. ஸோ இதில் ஏபின்றது கான்ஸ்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, ஸோ மைனஸ் 2 மட்டும் இருக்கும். இங்கே ப்ளஸ் பி இருக்குது. ஸோ உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். 2ax மைனஸ் 2a ப்ளஸ் பி. ஏ மல்டிப்ளை பண்ணிட்டோம். இங்கே இந்த பக்கம் எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்குது. சரி, ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், ரெண்டு பக்கமும் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவேட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து 1 ஈக்குவல் டு எக்ஸுக்கு முன்னாடி 1 இருக்குது, இங்கே 2a. ஸோ ஏ ஈக்குவல் டு 1/2. ஏ கண்டுபிடிச்சாச்சு. இந்த பக்கம் கான்ஸ்டன்ட் ரெண்டு பக்கமும் ஈக்குவேட் பண்ணணும். இங்கே 3 இருக்குது, இங்கே வந்து மைனஸ் 2a ப்ளஸ் பி இருக்குது. இப்போ மைனஸ் 2a வந்து இங்கே ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். 2 கேன்சல் பண்ணோம். ப்ளஸ் பி மைனஸ் 1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 1 ஆகும். 3 + 1 4 ஈக்குவல் டு பி. பி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ இதை வந்து இதுதான் மெயின் பார்ட்டு. ஸோ இதில் தான் ஏ இருக்கிற இடத்துலையும் பி இருக்கிற இடத்துலையும் சப்ஸ்டியூட் பண்ண. இப்போ எக்ஸ் ப்ளஸ் 3க்கு பதில் இப்போ இந்த ரெண்டு இன்டெக்ரலாக ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ மெயின் இன்டெக்ரல் என்னவாக இருக்குன்னா அது ஐன்னு எடுத்துக்கலாம். ஏ வந்து 1/2ன்னு எடுத்தனால 1/2 இன்டெக்ரல் 2x மைனஸ் 2 டிவைடட் பை கீழே என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 5. ப்ளஸ் பி வந்து 4. ஸோ 4 இங்கே டிஎக்ஸ் இருக்குது. இன்டெக்ரல் டிஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 5. ஸோ இது ரெண்டு இன்டெக்ரலாக ஸ்ப்ளிட் பண்ணனால I1 I2 நேம் கொடுத்துக்கலாம். I1 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ 1/2 கான்ஸ்டன்ட் அப்படி இருக்கட்டும். இதை மட்டும் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2x மைனஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 5 dxன்னு இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x, எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 மைனஸ் 2 இது மேலே இருக்கிறனால சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி லெட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 5 ஈக்குவல் டு டீன்னு எடுத்துக்கணும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x, இது மைனஸ் 2 இன்டூ dx ஈக்குவல் டு dt. ஸோ இந்த பார்ட் வந்து இதில் இருக்கிறனால I1 இன்டெக்ரல் வந்து இன்டெக்ரல் dt பை இது டீனாச்சு. இன்டெக்ரல் dt பை டி வந்து இன்டெக்ரேஷன் ஃபார்முலா வந்து இந்த ஃபார்முலா இருக்குது. இன்டெக்ரல் dx பை எக்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு இதுதான் ஃபார்முலா லாக் எக்ஸ். ஸோ dt பை டீன்னு இருக்கிறனால லாக் டீன்னு போட்டுக்கலாம். டி என்னென்னு அசியூம் பண்ணியிருக்கோம், லாக் ஆஃப் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 5. ஸோ I1 இன்டெக்ரல் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ I2 இன்டெக்ரலுக்கு போகலாம். I2 இன்டெக்ரல் வந்து இன்டெக்ரல் dx பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 5 இருக்குது. ஸோ இதை கம்ப்ளீஷன் ஆஃப் ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்மில் இருக்கணும். இங்கே எந்த நம்பர் இருந்தாலும் டிவைடட் பை 2 பண்ணணும். ஸோ 2/2 வந்து கேன்சல் பண்ணால் 1 இருக்கிறனால எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். அதே நம்பர் இங்கே சப்ராக்ட் பண்ணணும், மைனஸ் 1 ஸ்கொயர். இங்கே ஆல்ரெடி மைனஸ் 5 இருக்குது. ஸோ எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் 6ன்னு இருக்குது. இது ரூட் ஃபார்மில் ஸ்கொயர் ஃபார்மில் தான் எழுதணும். எக்ஸ் மைனஸ் 1 ஸ்கொயர் மைனஸ் ரூட் 6 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை I2 இன்டெக்ரலுக்கு இப்போ நம்ம இதை ஃபார்மை கொண்டு வரணும். இன்டெக்ரல் dx பை எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ரூட் 6 ஹோல் ஸ்கொயர். ஸோ இது எந்த ஃபார்மில் இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. அதுக்கு வந்து இதான் ஃபார்முலா 1/2a லாக் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ பை எக்ஸ் ப்ளஸ் ஏ. ஸோ அந்த ஃபார்முலா இங்கே எழுதுகிறேன். இன்டெக்ரல் dx பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயருக்கு இதான் ஃபார்முலா 1/2a லாக் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ பை எக்ஸ் ப்ளஸ் ஏ. ஸோ இந்த ஃபார்முலா தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். I2 இன்டெக்ரலுக்கு 1/2 ஏ இருக்கிற இடத்துல ரூட் 6 இருக்குது. 2√6 லாக் ஆஃப்
x minus a, x minus 1 minus root 6 x plus a, x minus 1 plus root 6. ஸோ I2 இன்டெக்ரல் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ I இன்டெக்ரலில் I1 இன்டெக்ரலையும் I2 இன்டெக்ரலையும் ஆட் பண்ண போகிறோம். I1 இன்டெக்ரலில் ஆல்ரெடி ஹாஃப் இருக்குது. ஹாஃப் இன்ட்டு log of modulus of x square minus 2x minus 5. I2 இன்டெக்ரலில் 1 by b வந்து 4ன்னு இருக்கனால 4 இன்ட்டு இப்போ நம்ம இங்கே ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் 1 by 2 root x 6 log of x minus 1 minus root 6 by x minus 1 plus root 6. ஸோ இது கேன்சல் பண்ணிக்கலாம் 2. ஸோ ஈக்குவல் டு 1 by I இன்டெக்ரல் வந்து 1 by 2 log of modulus of x square minus 2x minus 5 plus 2 by root 6 log of x minus 1 minus root 6 x minus 1 plus root 6. So plus c. So it's the answer. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you.